விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன் என்னன்னு பார்ப்போம். ராசி அதிபதி 26/8/24 வரை ரிஷபத்தில் இருக்கார். அதாவது ஆவணி 1ஆம் தேதியிலேருந்து 26 வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கார். 27/8/24 முதல் மிதுனத்துக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறார். இப்போ செவ்வாயும் இடப்பெயர்ச்சி ஆகுது. இந்த மாதத்தில் செய்கிற தொழில் எதுவானாலும் நல்ல லாபம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு உண்டு. மூத்த உடம்பிறப்பு மூலம், அதாவது உங்களுக்கு அண்ணனோ அக்காவோ உங்களுக்கு மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு பண வரவோ பொருள் வரவோ ஏற்கனவே கேட்டிருந்தீங்கனாலோ அது இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. உங்களை விட்டு விலகி சென்றிருப்பாங்கள்ல, உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் மனைவியோட ஒரு சின்ன வருத்தத்தில் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கலாம், அவங்க அப்பா அம்மாட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, கணவனை பிரிஞ்சிருந்தால் கூட அவங்களோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்க வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். குருவின் பார்வைப்படாத பதவி உயர்வு உண்டு. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க, அது கவர்மெண்ட்டு ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கம்பெனியில் இருக்கலாம். அவங்களுக்கு என்னென்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலம் இது சிறப்பாக இருக்குது. செவ்வாய் மிதுனத்தில் வருங்காலத்தில் செவ்வாய் மிதுனத்தில் வரும்போது எந்த விஷயத்திலும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். அப்போ இதெல்லாம் நடந்தாலும் 27/8/2024 கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது எல்லா நல்ல விஷயங்கள் நடந்தாலும் இப்போ ஒரு இடமே வாங்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் விசாரணை பண்ணி அது சரியான இடமா, அந்த இடம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் வாங்கணும். அவசரப்பட்டு வாங்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் சம்மந்தமாக உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலம். நல்லா படிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. புதுசாக இடம் வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னா 25/8/24 வரைக்குமே சிறப்பான காலம். அப்போ ஆவணியில் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே தான் அந்த காலம். அதுக்குள்ளே அதை முடிச்சுக்கிறோங்க. அதை தாண்டி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி அது சரியானது தானா அப்படிங்கிறத விசாரணை பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கிறங்க. திருமணம் எனக்கு நடக்கலை இது வரைக்கும் அப்படிங்கிறது தாமதமாக ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலம். கூடிய விரைவில் இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடக்கும், திருமணமும் நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான், விநாயகர், முருகன், உங்களை வணங்கிட்டு வாங்க. பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்களுக்கான பரிகாரம், வயதில் மூத்த தம்பதியினர், உங்களுக்கு வயசில் யாராவது மூத்த வீட்டிலையோ அதில் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா, ஜோடியாக இருக்கணும், அப்பா அம்மா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறங்க. அது சிறப்பு, உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்க வளமுடன்.